வார்த்தைகளுக்கு நேராக உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 15ஆம் வசனம் வரைக்கும், முதலாவது 32 அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 32 அதனுடைய 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவரை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். போதும். முதலாவது இன்றைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய ஜனங்கள். முதலாவதாக இந்த உபாகமம் 32 அதனுடைய 10வது வசனம் சொல்கிறது, தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் நாம். ஆண்டவரால கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது சங்கீதம் 89 அதனுடைய 20 முதல் 27 வரைக்கும் எப்படி ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் என்பதை குறித்த 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 89 அதனுடைய 20வது வசனம். வேதம் என்ன சொல்கிறது? என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே இந்த தாவீதை ஆண்டவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த வனாந்தரத்திலே இந்த தாவீதை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு கோலியாத்தை ஜெயிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு தேசத்தை ஆள்வதற்காகவே ஆண்டவர் இந்த மனிதனை கண்டுபிடிக்கிறார். பைபிள் சொல்கிறது, இவனை சத்துருவுகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவராக தேவன் கண்டுபிடிக்கிறார். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த 5 பேரையும் ஆண்டவர் தான் கண்டுபிடித்து இந்த ஆலயத்துக்கு இந்த 3வது ஆராதனையை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்துட்டு நம்மகிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய ஜனம், நான் தான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என் வேதத்தை அறியும்படி, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படி, என்னுடைய அபிஷேகத்தை சோதரித்துக் கொள்ளும்படி நானே உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. அதனுடைய சங்கீதம் 89 அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். தொடுவதில்லை. பாருங்க, இதனுடைய 27வது வசனம் வரைக்கும் நீங்க தியானிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதை கண்டுபிடித்து ஆண்டவர் நடத்துகிற அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி, இப்படி ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னார்? ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி தெரிந்து கொண்டு ஆண்டவர் நடத்துகிற விதமாக இருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 10, 11 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். உபாகமம் பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்த போது பாருங்க, புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய வசனம் என்ன சொல்கிறது சொன்னா, அவனை அவர் கண்டுபிடித்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகத்துல ப்ராஜெக்ட் சொல்லி நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறார்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் மனுஷனை படைத்து மனுஷனை கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஒளிச்சு கிடக்கல, எல்லாரையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தாவீதை கண்டுபிடிக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78 அதனுடைய 70, 71 நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 78 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும்
பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, இந்த தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தையிலே தெரிந்து கொண்டார், கண்டுபிடித்தார் என்று சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நம்மளை கண்டுபிடித்து இருக்கிறார். நம்ம யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடிகள் ஜனங்கள் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற கொஞ்சம் கூட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப்பட்டு ஜனமாய் மாற்றுகிறார். பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஜனம், ஒருவேளை தாவீதுடைய சொந்த சகோதரர்கள், தகப்பன்மார் எல்லாரும் என்ன செய்தாங்க சொன்னா, இந்த தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறான்னு தெரியும், ஆனா அவரை கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு அதுக்கான ஆலோசனையும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த ஆட்டு மந்தையிலே இருந்து கொண்டிருந்த அந்த மகனை கண்டுபிடித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று சொல்கிற ஒரு பயங்கர தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மனிதனை கண்டுபிடித்தார். ஆமென். முதலாவது காரியம், தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். உபாகமம் 32:10-12 வரைக்கும் உள்ளான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லி. வாசிக்கலாம், சங்கீதம் 32:8 ஒருவர் வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்க. இரண்டாவது காரியமாக சொல்லுகிறேன், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவரை பாருங்க, தேவனுடைய ஜனத்தை முதலாவது கண்டுபிடிக்கிறார், இரண்டாவதாக அவராலே நாம் நடத்தப்படுகிறோம். அவராலே நாம் நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மூலமா நம்ம நடக்கிறதும், மனுஷனுடைய ஆலோசனைப்படி, மாப்பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவன், என்னுடைய தேசம், என்னுடைய சொந்தக்காரர்கள், இவர்கள் நடத்துகிற விதங்களுக்கு அல்ல. தேவன் சொல்லுகிறார், நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படி சொன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 8:14 வாசிக்கலாம். ரோமர் 8 அதனுடைய 14 நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:14 சொல்லுங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், யார் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். போதும். தேவனுடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் சொன்னா, அவருடைய ஆவியிலே அவர் நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மளை நடத்த ஆரம்பிச்சார்னு சொன்னா நிச்சயமாய் சொல்ல முடியும், சத்துருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்மளை நடத்துவார் என்று சொன்னால் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பாத்திரமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் நம்மளை நடத்துகிற ஒரு தெய்வம். ஆமென். நான் யோசித்த ஒரு காரியம், தாவீதை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டு விடல, இந்த தாவீதை கண்டுபிடிச்சிட்டு அவனை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாய் மாற்றப்பட்டது. அப்போ இந்த வேதம் என்ன நமக்கு சொல்கிறது சொன்னால், ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிற காரியம் அதுதான், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துடைய ரகசியம் நமக்கு முன்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆவிக்குள்ளாக நடத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில்
இருக்க வேண்டும். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது. அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடிப்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 குச்சி இருக்குது, அந்த 2 குச்சியை வச்சுதான் அடிக்கணும். இதுக்கு நான் 2 கம்பி, கடபார கம்பியை கொண்டு வந்து நான் அடிச்ச உடனே அது என்ன செய்யும்? அதுக்கு பிரோஜனம் இல்லாம போயிடும், அது மொத்தத்துல நாசமாயிடும். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை வழிநடத்த வேண்டும். சும்மா ஏதோ நம்ம செய்தோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஆவிக்குரிய ஞானத்தோடு கூட கர்த்தர் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். மீண்டும் சொல்றேன், நம்ம 5 பேருக்காகத்தான் ஆண்டவர் 3வது ஆராதனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்ல தெய்வம். அதான் சொல்றாரு, முதலாவது ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2வது நான் ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன். பைபிள் அருமையா வாசிக்கிறேன். ஏசாயா 48 அதனுடைய 17 18 ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48 அதனுடைய 17 18. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, நம்மளை நடத்துகிற கர்த்தராகிய தேவன் நானே. புரிஞ்சுக்காங்க, நம்மளை சுய நடத்தல, பிசாசு நடத்தல, உலகத்தினுடைய ஜனங்கள் நம்மளை நடத்தல. நம்மளை நடத்துகிறது யார் என்று சொன்னா கர்த்தர் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம், தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவனாலே நடத்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையிலே நம்மளோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன சொன்னார், நானே உன்னை நடத்துவேன், நானே உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். பிரசங்கி இப்படியாக சொல்லும் பொழுதுதான் சொல்வாரு, எல்லாமே மாயே அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சு அவர் பயங்கரமான சூழ்நிலை போயிட்டாரு, கடைசி எல்லாமே மாயன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மாயையான அந்த உலகத்துல கூட நான் உன்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த மாயையான இந்த உலகத்துல நம்மளை நடத்துகிற உண்மைதான், அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், மாயைதான், எல்லா மாயைதான். ஆனால் அந்த மாயையில கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் சொல்லி ஆண்டவருக்கு அருமையாக சொல்லுகிறார். அடுத்ததாக ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எவ்வளவு நல்ல வார்த்தை. ஆண்டவர் அவர் நித்தமும் நம்மளை நடத்துவாராம். நமக்கு தான் ஒண்ணும் தெரியாது, யார் நடத்துவா, யார் நடத்த போறாங்கன்னு நினைப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில் எல்லாம் நம்மளை நடத்துகிற ஆண்டவர் அவர் நித்தமும் ஒரு நிமிஷம் கூட நம்மளை கைவிடாதபடிக்கு நம்மளை நடத்துகிறவராக நம்மளோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 49ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிக்கலாம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிற அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றங்களுக்கு கொண்டு போய் விடுகிறார். அவர்களை யாரோட கர்த்தருடைய ஜனத்தை அவர் நடத்துகிறாராம். அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நடத்துவார். சாட்சியாக சொல்ல முடியும், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். நம்மளை ஆலோசனை தந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை அவராலே நடத்தப்பட்டிருக்கிற அனுபவத்துக்குள்ளே மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன்,
ஆண்டவராகிய தேவன் தாவீதை கண்டுபிடிச்சதுக்கு உடல அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவுடன் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி ராஜா என்று சொல்கிறேன். அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டது. இவன் கடந்து போகிறான், ராஜாவாய் மாற்றப்படுகிறான். பயங்கரமான வித்தியாசம் வருகிறது. ஆனா எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிட்டு சும்மா தூக்கி தூர போடல. கண்டுபிடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரார். உன்னை நான் நடத்துவேன். ராஜாக்கு தேவையான ஞானத்தையும், ராஜாக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும், ராஜாக்கு தேவையான உன்னதமான நன்மைகளையும் உன் கைகளில் தருவேன். நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி அவனை நடத்துகிற விதங்கள் பயங்கரமாகவே இருந்தது. அடுத்ததாக நான் கடந்து போக விரும்புகிறேன். 32:10 உபாகமம் 32:10 மூணாவது காரியமாக தேவனால் உணர்த்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஜனம் யார் என்று சொன்னால் தேவனாலே உணர்த்தப்படுகிறவர்கள். புரிந்து கொள்ளுங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 16 அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 16 அதனுடைய 7வது வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளித்திரியங்கள் என்னை உணர்த்தும். பாருங்க, தேவனால் உணர்த்தப்படுகிறவர்கள். அப்போ இந்த சங்கீதக்காரனாகிய ஒரு பக்கம் தேவ சமூகத்தில் இருந்த தேவ மனிதன் தாவீது என்று சொல்கிற மனிதனை ஆண்டவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஜனத்தை தேவனுடைய உணர்வினால், அப்படி என்று சொன்னால் தேவனால் உணர்த்தப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனால் உணர்த்தப்படுகிற, தேவனால் உணர்த்தப்பட்டு நிற்கிற அந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. காரணம் ஒன்னே ஒன்றுதான், நீங்களும் நானும் தேவ ஜனம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருக்கடிகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி தூரமா போறோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மளை உணர்த்துகிற தெய்வம், கைவிடாதபடிக்கு அரவணைக்கிற தெய்வம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆலோசனை தந்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் தேவனால் உணர்த்தப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 119 அதனுடைய 33வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம். கர்த்தாவே பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தும் நான் அதை காத்துக்கொள்வேன். முடிவு வரையிலும் நான் அதை காத்துக்கொள்வேன். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் அந்த சங்கீதம் 119 33வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை சொல்கிறேன். அங்கே உணர்த்தப்படுகிற ஒரு தெய்வீக மகிமை அங்கே இருக்கிறது. ஆமென். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்மளை உணர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருத்தங்க சொன்னது போல இருக்குது, யாரோ ஒருத்தர் பேசுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் தான் உணர்த்துவார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பேசுவார். பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு உணர்த்திதான், தீர்க்கதரிசனம் உணர்த்திதான், நீதாயா இவனை கொன்ன, பச்சைவாதி அவர் மனைவியை கொண்டது நீதான் அப்படி சொல்லி சொல்வதற்கு காரணம் சொன்னா ஆண்டவர் உணர்த்தி அனுப்புகிறார். இந்த காலகட்டங்களிலே தேவன் சமூகத்தில் இருக்கிற நம்மளை ஒரு சில காரியத்துக்காக தேவன் உணர்த்துகிறவராக இருக்கிறார். சிலர் இடத்தில் பேசுவதற்காக தேவன் உணர்த்துகிறவராகவே இருக்கிறார். அதுதான் சொல்ல முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ரோமர் 1 அதனுடைய 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தன்னுடைய சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, உணர்வில்லாதவர்களுடைய இருதயங்கள் வீணாய் போனது. ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜனத்தை அவர் உணர்த்துவார். உணர்த்துகிற பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு முன்பாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது அவர் கண்டுபிடிக்கிறார், இரண்டாவது நம்மளை நடத்துகிறார், மூணாவதாக நமக்கு உணர்த்துகிறார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படி சொல்லி அவர் உணர்த்துகிறார். நான்காவது காரியம் உபாகமம் 32 அதனுடைய 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிக்கலாம்.
உபாகமம் 32 அதனுடைய 10வது வசனம். நடத்தினார். போது. 4வது காரியம், தேவனால் நாம் கண்மணியை போல காப்பாற்றப்பட்டவர்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய கண்மணியை போல காப்பாற்றப்பட்டவர்கள். இல்லைன்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்க யாருன்னு சொன்னா நீங்க கண்மணியை போல காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை போயிருக்கும். நம்மளை கண்டுபிடித்து, நம்மளை நடத்தி, நம்மளை உணர்த்தி, நம்மளை கண்மணியை போல காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டானால் தேவன் மட்டும்தான். ஆமென். அப்போ இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு தேவனுடைய செலவை நீங்கள் கண்மணியை போல காப்பாற்றப்பட்டவர்கள். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. நீங்க துக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கண்மணியை போல காப்பாற்றி இருக்கிறாரா? அப்படியே கண்மணின்னு உங்களுக்கு தெரியும். கண்ணை ஒரு பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பு. அந்த கண் மேல இருக்கிற அதை பார்த்தா கூட கொஞ்சம் எல்லாம் நிறைய மேக்கப் பண்ணுவாங்க. நம்ம மேக்கப் பண்ணாண்டா. ஆனா சொல்லுகிற ஒரு காரியம், கண்மணியை போல நம்மளை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். கண்ணில் எதுவுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை சில நேரங்களை பாதுகாப்பு. ஆனா ஆண்டு சொல்லுகிற உன்னை கண்மணியை போல உன் சரீரத்தை, உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்துல எல்லா காரியத்திலும் நான் உன்னை கண்மணியை போல உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்ததுக்கு நான் போக விரும்புகிறேன். உபாகமம் 32 அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, தேவன் நம்மை சுமந்து செல்கிறார். ஆமென். எல்லாரும் பேட்டாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவனாலே நாம் சுமக்கப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய குஞ்சை பாதுகாத்து சுமந்து கொண்டு போவதை போல தேவனுடைய ஜனத்தை அவர் சுமந்து கொண்டு போகிறாராம். பைபிள் சொல்கிறது, அவர் நம்மளை சுமந்து கொண்டு போகிற ஒரு தெய்வம். உபாகமம் 1 அதனுடைய 31, யாத்ராகமம் 19:4 இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த சுமந்து போகிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேலை என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மளை சுமந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைய தூக்கம் பார்த்திருக்கீங்களா? தூக்க முடியாதாலும் அது தூக்கும். நம்மளையும் அப்படிதான், நம்மளெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய நம்முடைய வாழ்க்கை. ஆனா நம்மளையும் அவர் சுமந்து, நம்மளையும் இன்னைக்கு ஆற்றி தேற்றி, நம்மளை கண்டுபிடித்து, நம்மளை நடத்தி, நம்மளை உணர்த்தி இன்னைக்கு அவர் சொல்றாங்க, கழுகுகளை போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறதை போல நான் உங்களை சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. காரணம் வேற ஒண்ணு இல்லை, தேவனுடைய ஜனமா இருக்கிறதுனால அவர் உங்களையும் என்னையும் சுமப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக உபாகமம் 32 13-14 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு வாசிக்கலாம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏற பண்ணி, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்டு பண்ணும்படி செய்தார். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொன்னால், தேவனால் பார்க்கும் பொழுது கொழுமையானவைகளினால் போஷிக்கப்பட்டவர்கள். அப்ப இங்க என்ன சொல்கிறது சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத சாப்பாடுகள், எதிர்பார்க்காத காரியங்களினாலே நம்மளை போஷித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்காத பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்க முடியாத ஆதாரங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்க முடியும். யாத்ராகமத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, என்னாகமத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்த கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய காடைகள், கொடுத்த இறைச்சிகள், இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுத்ததை
வேதத்தை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கொழுமையான, அப்படி சொன்னா ஒரு பயங்கரமான போஷிக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அப்போ தேவ ஜனமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, உபாகம் 32 வசனத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிச்சா தெரியும். சங்கீதம் 23 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 23 அதனுடைய 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவர் சொல்றாரு, நான் கொளுத்த கன்றுகளினால கொளுத்த காரியத்தினால உன்னை மோசிக்க போகிறேன். அது எங்க அப்படி சொன்னா, சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு காமெடிக்கு பேசலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், உனக்கு சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவன் நினைச்சு பார்க்காத கொளுத்த கன்றுகளையும், அவன் நினைச்சு பார்க்காத சாப்பிடுவதற்கு நம்ம ஆச்சரியப்படத்தக்க பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய உன்னதமான ஆகாரங்களை தந்து நம்மளை போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். காரணம் என்ன அப்படி சொன்னா, கர்த்தருடைய ஜனம். நம்ம நினைச்சிருக்கோம், ஐயோ ஆண்டவரா என்னதா அப்படின்னு நினைப்போம். ஆனா தேவ ஜனத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் போஷிக்கிறார், எப்படியெல்லாம் நடத்துகிறார், எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறார் என்பதை தியானிக்கணும். ஆமென். இந்த வசனத்தை நான் ரொம்ப தியானிச்ச பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முதல்ல நம்மளை கண்டுபிடிக்கிறாரு, 2வது நம்மளை நடத்துறாரு, 3வது நம்மளுக்கு உணர்த்துறாரு, 4வது காரியம் நம்மளை கண்மணியை போல பாதுகாக்கிறாரு. அடுத்தது என்னப்பா நீ சாப்பிடணும், அதெல்லாம் உனக்கு தாரன்னு சொல்லி ஆகாரத்தை எல்லாம் நமக்கு தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் பெருமை பாராட்டணும். ஆமென். நமக்கு ஒரு கொடியெல்லாம் வாங்கி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் உண்மை. ஆண்டவர் செய்த காரியத்தை எண்ணி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரி, 7வது காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். அதனுடைய 32 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32 அதனுடைய 13வது வசனம். போதும். தேவனாலே உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி பண்ணிடுவாராம். அப்போ அடுத்ததாக ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கண்டுபிடிச்சிட்டு நான் விடல, உன்னை நடத்திட்டு விடல, உன்னை உணர்த்திட்டு விடல, உன்னை கண்மணியை போல பாதுகாத்துட்டு 2வது விடல, உன்னை போஷித்து விடல. நான் உனக்கு என்ன செய்யறேன், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி பண்ணுவேன் அப்படி சொல்றார். அப்போ தேவனுடைய ஜனமா இருக்கிற நம்ம கீழானவர்கள் அல்ல, மேலானவர்களை கற்று வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ரகசியத்தை சொல்றேன். 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆமென். அப்போ 8வது காரியம், தேசத்தின் மத்தியில் அவனை உயர்த்தினார். ஆமென். கண்டுபிடிக்கிற ஆண்டவர், நடத்துகிற ஆண்டவர், கண்மணியை போல பாதுகாக்கிறவர், உணர்த்துகிறவர், போஷிக்கிறவர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறபடி அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே நம்மளை வைக்கிற ஒரு தேவன் சொல்லுகிறார், தேசத்தின் மத்தியில் அவனை உயர்த்தினேன். ஆமென். உபாகம் 32:13 நீங்க பார்க்கும் பொழுது, அவர் தேசத்தின் மத்தியிலே ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஆமென். புதிய மாதத்தின் வாரத்துல பார்க்க போறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன புதிய மாதத்துல ஒரு உயர்வு எனக்கு தாங்க, ஒரு சில மேன்மைகளை தாங்க, ஒரு சில கனத்தை எனக்கு தாங்க அப்படி நீங்க கேட்டீங்க சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 9வது காரியம், அவனுக்கு செழிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் இந்த சாயங்கால வேளை கர்த்தர் கண்டுபிடிச்சாரு, நடத்தினார், உணர்த்தினார், போஷித்தார், காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார், தேசத்திலும் உயர்த்துவார். கடைசியாக அவனை செழிப்பான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் செழிப்பான இடத்துல வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஒன்னே சொல்ல முடியும், தேவ ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கண்களை கொண்டு நாம் செபிக்கலாம்.